ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் மின்புற்றிருக்கு இறைவனை வணங்குறேங்க. இன்றைக்கி நம்ம முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு பிறந்த தினம். அவரை நினைவு கொள்றதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அவருக்கப்புறம் அவர் போட்ட திட்டங்கள், பல திட்டங்களை சொல்லி மாளாது. அவர் கல்வி அறிவு கம்மியாக இருந்தாலும் ஒழுக்கமாக அவருடைய நடவடிக்கையெல்லாம், அவருடைய நன்னடத்தையாலும் மக்களிடத்தில் இன்னும் நீங்காத வரம் பெற்றிருக்காரு. எளிமையான ஒரு தலைவர். அவரை மாதிரி எல்லாம் திருப்பி ஒரு தலைவரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அவருக்கு அப்புறமே அரசியலில் யாரும் ரொம்ப பியூராக இருந்த மாதிரி நம்ம சொல்லிக்கவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அவருடைய எல்லா இதுவும் எழுதி வச்சார், எல்லா சொத்து எழுதி வச்சார், எல்லாருக்காகவும் செஞ்சார். அவரை கூட இப்போ சினி ஃபீல்டில் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சினி ஃபீல்டுனாலே அது எப்படி இருக்குன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். இறந்தப்புறம் அவர் மேலே ஒரு சில அவதூறுகளை சில சேனல்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கூட நம்ம கர்ம வீரர் காமராஜரை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போனார். நம்ம அவருடைய எளிமையும் அவரோட உண்மையும் அவரோட நேர்மையான ஒரு அரசியல் திறமையும் இப்போ புதுசாக வர இளைஞர்களும் அரசியலுக்கு வர இளைஞர்களும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அரசியலில் இது எப்படி சொல்கிறது, ஊழல் இல்லாத அரசியலும் மக்களுக்கு நல்லது செய்கிற அரசியல் தான் இனிமேல் தேவை. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும்.